அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. இன்று ஆவணி 16 ஞாயிற்றுக்கிழமை 1/9/2024 திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர். இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம். இன்று மகாஜனம்பாக்கம் சரவணா நாடக மன்றம், மகாஜனம்பாக்கம் சரவணா நாடக மன்றம், பணப்பாக்கம் சுந்தரம் தியேட்டர். இதுவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓச்சியிலேருந்து நெமிலி போயிடணும். நெமிலி பக்கத்திலே போனீங்கன்னா சுந்தரம் தியேட்டர் பக்கத்திலே பணப்பாக்கம் என்ற கிராமத்தில் சரவணா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கல்லந்தல். இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேகாவரத்துலேருந்து மன்சூராபாத் போல போலூர்லேருந்து வந்த பாடம் சின்ன கல்லந்தல் என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது ஜெயமாலினி நாடக மன்றம், ஜெயமாலினி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலியாம்பூண்டி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தவாசிந்து உத்தரமூரூர் போகிற வழியில் காரணி மண்டபம், அதாவது மானாமதி கூட்டுரோடு பக்கத்தில் காரணி மண்டபம் பக்கத்தில் கலியாம்பூண்டி என்ற கிராமத்தில் இன்று ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ரூபினி நாடக மன்றம், ரூபினி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காணாத்தூர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு ஜிஹெச்லேருந்து திருப்பூர் போகிற ரூட்டில் காணாத்தூர் என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது தாமரை நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீநர்மா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசிந்து மருவத்தூர் போகிற ரூட்டில் கொடுங்காநல்லூர் கூட்டுரோடு இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கீநர்மா என்ற கிராமத்தில் இன்று தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 21 கி அம்பி காலனி வை பால்செட்டி. இது ஆற்காட்டிலிருந்து சென்னை ரூட்டில் போனீங்கன்னா பால்செட்டி, காஞ்சிபுரத்துலேருந்து போனாலும் பால்செட்டி போயிட்டு கி அம்பி காலனியில் புனிதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது மனோ நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலவையிலேயே இன்னைக்கு நாடகம், அதாவது 5வது வார்டு புதிய காலனி கலவை வை அப்படின்னு பார்த்தா ஆறுலேருந்து மாம்பாக்கும் கலவை. அப்படி செய்யாமல் வந்தாலும் கலவை வந்தீங்கன்னா நேராக 15வது வார்டு புதிய காலனியில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவூர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யாறுலேருந்து காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் மாங்கால் கூட்டுரோடுக்கு முன்னாடியே பாவூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புது மாங்காடு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு ரூட்டில் மகாலட்சுமி காலேஜ் தாண்டின உடனே புது மாங்காடு என்ற இடத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீராபுரம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, வாலாஜாபாத் செங்கல்பட்டு போய் கேட்டீங்கன்னா வீராபுரம் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது ஆனந்தி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்பேடு. இது ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து சதிப்பேரி போகிற ரூட்டில் போனீங்கன்னா செம்பேடு என்ற கிராமத்தில் இன்று இரவு ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு நாடகம் இருக்கின்றது. நாடக கலை ரசிகள் எந்த மன்றம் பிடித்திருக்குதோ அந்த கிராமத்துக்கு சென்று அமைதியான முறையில் நாடகத்தை கண்டு கழுங்க. எங்களுக்கு நீங்கள் தான் வாழ்ப்பு கொடுக்கணும். கிராம பொதுமக்களாகிய நீங்கள் மீண்டும் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளராகிய என்னிடம் வந்தால் சிறந்த நாடக மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம். எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து வரும் கிராம பொதுமக்களுக்கும் நாடக கலை ரசிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.